வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ சூர்யா அவர்கள் நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி அவங்களோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம் கருப்பு. இன்னைக்கு எல்லா தேட்டர்லையும் கிட்டத்தட்ட 4 நாள் பயங்கரமான வசூல். இது வரைக்கும் சூர்யா கரியர்லே இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சதில்ல. இந்த படம் வந்து தாறுமாறாக ஓடிட்டுருக்கு. நேற்று நான் ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு புக் பண்ணிட்டேன். நல்ல வேலையே போகல. அப்புறம் டவுன்லோட் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தேன். பார்த்துட்டு நல்ல வேலை இந்த படம் போகாமல் இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இந்த படம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப இந்தியன் 2 படத்தை தான் பார்க்குற மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் 2 இந்த கந்தசாமி அந்த படத்தோட கான்செப்ட் தான் இந்த படம். சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்கு, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே ஒரு வெயிட்டிங், எப்பயுமே ஒரு இதில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒருத்தர் வந்து ஹிட்டே கொடுக்காம ஃப்ளாப்பாக கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து எல்லா நடிகர்களும் கொஞ்சம் படம் இல்லாதப்ப விஜயும் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் ரேஸ் போயிட்டாரு, ரஜினிக்கு படம் லேட் ஆகுது, சிவகார்த்திகேயன் 2 ஃப்ளாப்பு. அதனால மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா படம் வந்தால் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்து இந்த படத்தை ஹிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி வந்து நிறைய ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, ஒரு வயதானவரும், அதாவது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒரு கேரளியன் மலையாளத்துக்காரர், ஒரு பொண்ணு, நல்ல பெரிய பொண்ணு, ஒரு 20 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது. அதுக்கு ஏதோ ஹார்ட்டில் பிரச்சனை, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் 60 பவுன் சவரன் பணம் இதை எடுத்துகிட்டு வர்றாரு, நகை எடுத்துகிட்டு வர்றாரு. எதுக்காக வந்து அவர் வந்து அங்கேயே வந்து அந்த காசா மாற்றி பேங்க்கில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எப்படி நகையை தூக்கிட்டு வர்றாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்னசென்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நிற்கிது, அதாவது ஸ்டேஷன் கூட இல்லை. அங்கேருந்து ஒரு 2 திருட்டு பசங்க பிடிங்கிட்டு போயிடுறானுங்க அந்த நகையை. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கதை தெரியும். இந்த நகை திருட்டு போனதுனால அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த நகையை மீட்டுறாங்க திருடன்ட்டு. அப்புறம் வந்து அதை வந்து கோர்ட்டு மூலமாக தான் அதை ஒப்படைக்க முடியும், அவங்களோட நகை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி தான் ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லீகல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நட்டி நடராஜன், நம்ம நட்டி தான் வந்து இதாக இருக்கார், ஜட்ஜாக இருக்கார், ஹைகோர்ட் ஜட்ஜு. அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு வக்கீலாக இருக்கார். அப்புறம் திரிஷா இருக்காங்க, அவங்க ஒரு வக்கீல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான், நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000-2000 பேர் வக்கீலை காமிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லீகல் சிஸ்டத்தில் எப்படியெல்லாம் கோல்மால் நடக்குது, அதில் வந்து இந்த ஒரு ஜட்ஜே எப்படி வந்து காசுக்காக சோரம் பண்ணுறாரு, ஊழலில் எப்படி இருக்கிறாரு, அதை வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் தான் வந்து ஒரு வக்கீல். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கோர்ட்டையே வந்து தன்னோட கைக்குள்ளார வச்சு அவர் இல்லாத ஊழல் பண்ணி காசு சம்பாதிக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஆனால் அவர் கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிறாருன்னு காமிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட், அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தா இந்த மாதிரி இந்த இந்தியன் 2 தாத்தா படத்தை வந்து அந்த சங்கர் படத்தை இன்னும் 2 தடவை பார்த்துருக்கலாம், இல்லைனா வந்து கேம் சேஞ்சரை இன்னும் 3 தடவை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்து இந்த படத்தில் மேக்கிங் வந்து ரொம்ப 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 புவர். ஒரு கோர்ட்டு சீன் காமிக்கிறாங்க, கோர்ட்டில் அவ்வளோ கேவலமாக தமிழ் பேசுகிறாங்க. ரொம்ப சாதாரணமாக இன்னும் ரோட்டில் வந்து இந்த பைப்படியில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி பேசுகிறாரு. திரிஷா வந்து ரொம்ப பாவமாக இருக்காங்க இந்த படத்தில். அவங்க பேசுகிறது என்னமோ வக்கீல் மாதிரியே இல்லை. நட்டி நடராஜன் என்னமோ வந்து கசாப்பு கடையில் வேலை பார்க்குறவர் மாதிரி பேசுகிறாரு. யாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்தை வந்து டீல் பண்ணல. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது, பேப்பராக பறக்குது. என்னன்னு தெரியல, ஒரு 2 லாரி பேப்பர் வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்குது. வெறும் பேப்பராக பறக்குது, எல்லா சீன்லையும் பேப்பர் பறக்குது, இலை பறக்குது. அது என்ன சொல்ல வராங்க, எதுக்கு இந்த பேப்பர்லாம் பறக்குது, அது வந்து ஒரு பரபரப்பாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு காமிக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து சாமியே வந்து இந்த கேஸுக்கு வந்து வாதாடி பாலாஜிகிட்ட சேலஞ்ச் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு புரியல. அதாவது சாதாரண பொதுமக்கள் பாலாஜி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமின்னே வந்து சொல்லிடுறாரு, கருப்புன்னே எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு, கருப்பு சாமின்னு. அதாவது எல்லாரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை, ஒரு எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக எல்லாமே செட்டு மாதிரி இருக்குது. ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. ஏகப்பட்ட படமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது, எல்லாமே செட்டு. பேசுகிற டைலாகெல்லாம் வந்து அவ்வளோ மொக்க டைலாக்ஸு. படத்தில் வந்து மேக்கிங் அவ்வளோ கேவலமாக இருக்குது. கசகசன கூட்டம், இந்த கேஸு கோர்ட்டு ட்ராமாங்கிறாங்க, ஒரு கேஸும் உருப்படியாக இல்லை. அந்த பொண்ணு பாதியிலே வந்து செத்துருதா இல்லை உயிர் பழைக்குதான்னு தெரியல. அவரை காமிக்கிறாங்க, அந்த தாத்தா வந்து ஃபோனை வச்சுட்டு கீழே விடுறாரு. கடைசியாக பார்த்தா அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சூர்யா வராரு, அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவ்வளோ சூப்பர்னாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால் என்னன்னா, ஒரு டைரக்டர் எப்படி வந்து எலிவேட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாரு, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, என்ன மாதிரி கலர் ஷேடிங் வருது அப்படிங்கிறதான வழி. இதில் வந்து ஹீரோவோட ப்ரெசன்ஸ் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஹீரோட ப்ரெசன்ஸ்னால் அவரோட சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பு இருக்கணும், இல்லை வந்து ஒரு எமோஷன் இருக்கணும், ஏதாவது ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். சும்மா வந்து புழுதி பறக்க பின்னாடி வந்து அது பேர் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகிடுமா? வந்து சண்டை சீனெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவ்வளோ ஸ்லோ மோஷன் ஷாட்ஸு எங்கென்னமோ பறக்குது, ரெட் கலர் ஷேடு.
அவ்வளோ தலைவலியாக இருக்குது படம். கடைசியாக வந்து செகண்ட் ஹாஃப்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணுது, என்ன கிளைமாக்ஸ், என்ன சொல்ல வரான் எதுவுமே புரியல. படத்தில் எல்லாருமே வந்து கருப்பண்ணசாமி ஃபேன்ஸாக இருக்காங்க. அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூர்யாவை பார்த்தோடே தெரியுது அவர் தான் கருப்புசாமின்னு. மனுஷன் தெரிஞ்சு அவரோட சேலஞ்ச் பண்ணி விளையாடுறாங்க. அவர் தான் கடவுளாச்சு. அந்த நகை போனால் என்ன, ஒரு பெரிய அந்த பொண்ணுக்கு வந்து சும்மா கை வச்சா ஹார்ட் சரி பண்ணிட வேண்டியதானே. என்ன வந்து ஒரு படம் எடுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு சாமி வந்து கோர்ட்டில் வந்து கேஸு வாதாடி அவர் வந்து சத்தியத்தை காப்பாற்றி அப்படியே உண்மையாக நேர்மையாக இருந்து தான் சாமிங்கிற பவரை காமிக்கக்கூடாதுன்னு என்னென்னோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த சத்தியம் வாங்கினது அடுத்த சீன்லேருந்து அவர் பவரை தான் யூஸ் பண்ணுறாரு. டைரக்டருக்கு இந்த படம் புரிஞ்சுதா இல்லை ஆக்டருக்கு இந்த படம் புரிஞ்சுதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சுத்தமாக புரியல. படம் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது. செம்ம வேஸ்ட் இந்த படம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 1.2 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். தயவு செய்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராமநாராயணனே அவ்வளோ சூப்பராக வந்து சாமி படம் எடுத்திருக்காரு. அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். ஒரு சாமி படம் வந்து நல்லா பார்க்கலாம் டிவியில் உட்காந்து. இந்த படம் வந்து அவ்வளோ கழுத்தறுப்பாக இருக்குது. இந்த படம் எப்படி ஓடுதுன்னு தான் தெரியல. இது சூர்யாவுக்கு மாசம். சூர்யா ஒரு 10 சீன் கூட வர மாட்டேங்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி வில்லனா கன்றாவியாக இருக்குது. ஸோ என்னோட ரேட்டிங் 1.2 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். எனக்கு இந்த படம் பிடிக்கல, ஒர்க் அவுட்டே ஆகலை. தயவுசெய்து இது மாதிரி செகண்ட் பார்ட் எடுத்து எங்களை வந்து கொள்ளாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரேசிங் சினிமா.